போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ ஆர் வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன் மீண்டும் ஒரு அமோனிஷ கதை சொல்ல ஓடோடி வந்திருக்கேன். ஓகே, வந்தாச்சு. இன்னைக்கு எது சம்பந்தமா நான் பேச போறேன்னா, த மோஸ்ட் ஹண்டட் வாண்டட் மியூசியம் இன் மலேசியா. எஸ், மலேசியால உள்ள அமானுஷம் நிறைந்த மியூசியத்தை பத்தி தான் பேச போறேன். 3 மியூசியத்தை பத்தி பேச போறேன். ஒன்னு வந்து மியூசியம் பஞ்சாரா மலாக்கா, இன்னொன்னு மியூசியம் நெகாரா மலேசியா, மூணாவது வார் மியூசியம். இது வந்து சவுத் ஆசியால இந்த வாண்டட் மியூசியமா. பேய் இங்க நிறைய இருக்கா, பகல்ல கூட பேய் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். ஓகேவா, இந்த 3 மியூசியத்தை பத்தி பேச போறேன். இன்னைக்கு டாபிக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வெறித்தனமா இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும், இந்த டாபிக்கும் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். சரி, யாராச்சும் வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட், ஷேர், வாட் எவர் இந்த வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி காய்ஸ், கொலை கொலை நம்ம பேச வேணாம், நேரா வீடியோக்குள்ள போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. மியூசியம் பஞ்சாரா மலாக்கா. பஞ்சாரானா என்ன, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா வந்துட்டு பஞ்சாரா மீன்ஸ் சிறைச்சாலை. அதுக்குதான் பஞ்சாரான்னு மலாயில ஒரு வார்த்தை. ஓகேவா, பஞ்சாரா தான் சிறைச்சாலை, சிறைச்சாலை தான் பஞ்சாரா, ஜெயில்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த மலாக்கா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த ஜெயிலுக்குள்ள நம்மளால போக முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்துல மலாக்கால வந்து பல மன்னர் ஆட்சி நடந்திருக்கு, பல போர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வந்து குட் மேஜிக், பிளாக் மேஜிக் செஞ்சவங்களோட லிஸ்டும் இங்க இருக்கு. அது மட்டும் கிடையாது, மலாயக்கார நம்புற இந்த பாலாவான் வந்து பிறந்தோம் இறந்தோம் ஒரு இடமும் நம்பப்படுது. அது மட்டும் இல்ல, இஸ்லாம் மதத்தை முத பரப்பப்பட்ட ஒரு இடமாவும் மலாக்கா சொல்லப்படுது. அதனால வந்து அந்த இடம் வந்து இஸ்திரிக்கும் மிஸ்திரிக்கும் பேர் போன ஒரு இடம் தான் மலாக்கா. இது வந்து ஒரு பதிவு. இப்ப வந்து இந்த ஜெயிலுக்குள்ள வந்து நம்ம போலாம். ஓகேவா, மியூசியம் தான் ஜெயிலா மாறிடுச்சு. ஓகே, மியூசியம் பஞ்சாரா மலாக்கா இது வந்து 1860 பிரிட்டிஷால கட்டப்பட்ட ஒரு ஜெயில் தான் இது. இதுக்குள்ள வந்துட்டு பல மக்களை கொடுமை பண்ணி சாகடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம். இது ஜெயிலுக்கு பதிலாக இது வந்து ஒரு கல்லறை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி கொண்டு குமிச்சிருக்காங்களா. உங்களுக்கு தெரியும் நம்புறேன், பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வந்துட்டு அவங்க எப்படின்னா மனுஷனை வந்து கொண்டு குமிச்சு அவங்க ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு காட்டுறதுக்கு, அது உலகத்துக்கு காட்டுறதுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி இங்க செஞ்சு இங்க வந்து இந்த மாதிரி மக்கள் சாகுறாங்க. அந்த அவங்க கொடுக்குற தண்டனை ரொம்ப மோசமா இருக்குமா. ஓகேவா, எப்படின்னா தூக்குல தொங்குறது, கையை வெட்டுறது, அப்புறம் வந்து அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, ஒரு ரூம்ல கட்டி போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் வந்து கொடுப்பாங்க. அதனால இந்த சித்திரவதை பண்ணி இறந்ததுனால அங்க வந்து இந்த ஆத்மாலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்திலே, ஓகேவா, பிரிட்டிஷ் இந்த காலகட்டத்திலே அந்த ஒரு ஜெயில் வந்து வாண்டடா இருந்திருக்கு, வாண்டடாவும் ஹண்டடாவும் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து அங்க ஜெயில் கைதிகள் போக பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க நைட்ல வேணா சரியான சத்தம் கேட்குது, அப்புறம் வந்து யாரும் அழுகுற சத்தம் கேட்கும், எல்லாமே கேட்கும்னு சொல்லிட்டு கதைகள் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து 1957 மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, மலேசியாட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஜெயில நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பின பிறகு மலேசியா கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் எடுத்துட்டு மலாக்கா கவர்மெண்ட் வந்து பார்க்க சொல்லிடுச்சு. ஓகே, நீங்க வந்து இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அந்த பயம் வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு. அந்த பயந்த மாதிரியே உள்ளுக்குள்ள அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கத்துற சவுண்டு, அப்புறம் டார்ச்சர் பண்ற சவுண்டு, யாருமே இருக்க மாட்டாங்களா அந்த ஒரு ரூம்குள்ள, அந்த செல்குள்ள அங்க கத்துற சவுண்டு கேட்குமா. அப்ப வந்து இப்ப யாராச்சும் அந்த ஒரு ஜெயில் கைதி அந்த ரூம்ல இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு சின்ன ரூம்ல தானே இருப்பாங்க, அந்த செவுத்துல எழுதி வச்சு இருக்கிற எழுத்துலாம் வந்து சத்தம் கேட்குமா. அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து அந்த காலத்துல வாழ்ந்த வார்டன், பிரிட்டிஷ் வார்டனோட இங்கிலீஷ் பேசுற சத்தம்லாம் கேட்குமா. விதவிதமான சத்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த மலாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சா, இது வந்து ரொம்ப ஹண்டடா இருக்கு, நம்ம என்ன பண்ணிடுவோம், இது வந்து மியூசியமா மாத்தணும் சொல்லி இப்ப அதான் மியூசியமா மாத்திட்டாங்க. இப்ப பொதுமக்களுக்கு வந்து நீங்க யாரை வேணாலும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு வசதி செஞ்சு வச்சுட்டாங்க. டைம் இருந்தா நீங்க கூட போகலாம்.
இந்த கதையும் மலேசியால வந்து இன்னொன்னு பூடு ஜெயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இதுக்கு செம்ம சிமிலரா இருக்கும். இதுவும் அந்த காலத்துல பிரிட்டிஷால கட்டப்பட்டுச்சு. 1802 கட்டப்பட்டுச்சு நினைக்கிறேன். இந்த மோஸ்ட் வாண்டட் ஜெயில் கூட சொல்லலாம். இது வந்து மலேசியால. இப்ப அந்த ஜெயில் கிடையாது. அது வந்து இடிச்சிட்டு வெறும் வாசப்படி மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த ஜெயில் பத்தி நீங்க யூடியூப்ல தேடினீங்கன்னா பல கதைகள் வந்து சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 கதையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு 2 பேர் வந்து இறந்ததுனால சரியான வாண்டடான கதைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் சிமிலர் தான். இந்த 2த்துக்கும் சிமிலர் தான். ஆனா 2 கதைகள் வந்து சரியான ஃபேமஸ். ஒண்ணு வந்துட்டு போத்தாச்சின்னு ஒருத்தன், அவன் வந்து ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லலாம். அவன் நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து குடிப்பட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு தூக்கு தண்டனை இறந்ததா ஒரு கதை. அவன் இறந்த பிறகு அவனோட ஆத்மா வந்து இந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுது, கைதிங்களை தொந்தரவு பண்ணுது, பழிவாங்க துடிக்குது அப்படின்னு ஒரு கதைகள் இருக்கு. நைட் ஆனாலே அந்த மியூசியம் பஞ்சாரா மலாக்கால நடந்த மாதிரி இங்கேயும் அதே சத்தங்கள், அப்புறம் வந்து கதற சத்தம், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆள் பேசுற மாதிரி நடக்குதான். அப்புறம் வந்து ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூம்ல வந்து ஒரு பெயிண்டிங், சேம் கதை பாருங்க, சேமா வரும். அங்க வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கா. அந்த பெயிண்டிங் நைட் ஆனால அழுகுற சத்தம் வரும் அந்த பெயிண்டிங்ல இருந்து. இது வந்து ஜெயில் வார்டன் வரைக்கும் எல்லாத்துக்கும் பயமா, அங்க இருக்க வேலை செய்யற போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பூடு ஜெயில்னு சொன்னா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த கதை போக 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 ஐ திங்க் 2002 வந்துட்டு ஃபேண்டின்னு ஒருத்தி, அவ வந்து மலேசியா சிங்கர், அவ வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேவா? அவ என்ன பண்றா, ஒரு பிளாக் மேஜிக்ல வந்து ஈடுபடுறா. பிளாக் மேஜிக், அவ சரியான பிளாக் மேஜிக் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ ஒரு கொலை கேஸ்ல வந்து மாட்டிடுறா. இந்த மாதிரி பலி கொடுக்குற சம்திங் இன்னும் ஒரு கதை. ஓகேவா? அவ மாட்டின பிறகு அவளுக்கு வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து என்னது தூக்கு தண்டனை வந்து அப்ரூவ் பண்றாங்க. அவ சிரிச்சுட்டு ஒரே வார்த்தை சொல்றா, இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அவ ஜெயில இருக்கிற வரைக்கும் அவ பல தந்திர வேலைகள்லாம் பண்ணாலாம். இவ தந்திரமான வேலைகள், பிளாக் மேஜிக் பண்றது, அப்ப ரத்தத்தை வந்து கொடுக்கறது, செவத்துல நின்று எழுதி வச்சிருந்தாலாம். அதனால அவளுக்கு தூக்கு தண்டனை முடிஞ்சு அவ செத்த பிறகு அந்த ஜெயிலுக்குள்ள வந்து பல அமானுஷமான நிகழ்வு இன்னும் உக்கிரமாவும் கொடூரமா நடந்ததுனால இந்த ஜெயில இடிச்சதாக ஒரு கதை இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து அந்த வாசப்படி அந்த வாசல் மட்டும் தான் பெருசா இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மியூசியம் பஞ்சாரா மலாக்காவுக்கும் இதுக்கும் இருக்கிற கதையை நான் சொல்லிட்டேன். இப்ப உங்கள்ட்ட சொல்லுங்க, டைம் இருந்தா நீங்க மியூசியம் மலாக்காவுக்கு போவீங்களா? இப்ப ஸ்டோரி நம்பர் 2, மியூசியம் நகரா மலேசியா. இதுவும் ஒன் ஆஃப் வாண்டடான ஒரு பிளேஸ் தான். அது என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேன். வக்கீரா யூனிவர்ஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஆர் ஸ்கேரி ஸ்டோரி, இதோ அமானுஷ கதைகள் பேசிக்கிட்டு இருக்கேன். 2வது வந்து அடிச்சுன்னு இருக்கு, அது வந்து ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்கிற ஒரு செக்மெண்ட். அது 3வது வந்து vlog வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ரீசனா ஒரு இடத்துக்கு போனதுதான் மியூசியம் நகராக்கு வந்து நான் போனேன். ஓகேவா? அந்த இடத்துல போன பிறகு நான் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து இதை பத்தி எனக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா என்ன சொல்லுவாங்க, அமானுஷ கதைகள் சின்ன சின்னதா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போன பிறகுதான் எனக்கு வந்து ஒரு பொறி வந்து தன்னுச்சு. என்ன கதைன்னா வந்துட்டு அந்த இடத்துக்கு போனேன். போயிட்டு அந்த மியூசியம் வந்து 9 மணில இருந்து 5 மணி க்ளோஸ்னு போட்டுருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்டேன், 5 மணிக்கெல்லாம் வந்து சாத்திடுவீங்களா, கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்களா கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க 5 மணிக்கெல்லாம் கிளம்புவோம், விசிட்டர் யாராச்சும் அங்க விசிட் பண்ண வராங்களா அவங்களும் 4:30 கிளம்ப சொல்லிடுவோம். எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அது பட்ட பகல்ல அதுவும் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இடத்துல 4:30 கிளம்ப சொல்லிடுவாங்களா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது சம்பந்தமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பார்த்தா பல அமானுஷ கதைகள் வந்து இங்கேயும் கொட்டி கிடக்குது இந்த மியூசியம்ல. இது ஒன் ஆஃப் வந்து மலேசியால அன்டடான ஒரு மியூசியம். நான் கேட்டோன்னு ஷாக் ஆயிருச்சு. சரி, இப்போ வந்து இந்த சம்பந்தமா இந்த கதையை வந்து நம்ம போகலாம். இந்த மியூசியம் வந்து 1868 பிரிட்டிஷால ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மியூசியம் கட்டப்படுறோம் அப்படின்னு பண்ணி 31 ஆகஸ்ட் 1957 அவங்க நாட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மலேசியா இந்த இடத்த அண்டர்டேக் பண்ணி 1963 மலேசிய நாட்டின் முதல் பிரதமர் மூலியமா இந்த மியூசியம் திறக்கப்பட்டுச்சு. அவர் பேர் வந்து துங்கு அப்துல் ரஹ்மான். அவர் மூலியமா திறக்கப்பட்டுச்சு. இந்த இடத்துல வந்து பல வகையான பொருட்கள் வந்து உள்ள இருக்கு. ஒண்ணு வந்து அந்த காலத்துல அந்த ஆதி மனுஷனோட வந்து எலும்பு கூடுகள் இருக்கு, அப்புறம் வந்துட்டு கல்வெட்டுகள் இருக்கு, அப்புறம் வந்து ஆயுதங்கள், அப்புறம் பிரிட்டிஷ், போர்த்துகீஸ், அப்புறம் ஜப்பான்காரங்க பயன்படுத்துது, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு, பயன்படுத்தின ஆயுதங்கள். அதனாலேயே இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க, இது வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க, போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றது வந்து
இந்த பொருள் பாதி பொருள் வந்து சபிக்கப்பட்ட பொருள். அப்புறம் வந்து இப்போ கொலை நடந்து இறப்பாங்க தெரியுமா, இப்போ இந்த கத்தியால ஒருத்தன் கொண்டு சாவடிச்சிருப்பாங்களா, அந்த கத்திலாம் அந்த மியூசியம்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கதவை நான் சொல்லணும்னா 2 கதை வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த மியூசியம் சம்பந்தமா 2 கதை ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? ஒண்ணு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கதை. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி வந்து இந்த கதைக்கும் இந்த நைட் அண்ட் மியூசியம் கதையும் ஒரே மாதிரி இருக்கும், ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, கதை சொல்றேன். ஒரு செக்யூரிட்டி இருக்கான். ஓகேவா? அவன் புதுசா அப்பதான் இந்த மியூசியமுக்கு வந்து செக்யூரிட்டியா ஜாயின் பண்றான். ஓகே, அவன் ஜாயின் பண்ணி நைட் ஷிஃப்ட் தான் அவனோட வேலை. 5 மணிக்கு மேல வந்து இவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நைட் ஆகுது. நைட் ஆன பிறகு வந்துட்டு ஒவ்வொரு அவரா வந்து அவங்களோட செக்கிங் பாயிண்ட் ஒன்று இருப்பான். இந்த இடத்துல வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செக் பண்றது ஒரு இது இருக்கும். அதே மாதிரி நைட்டு ஒரு 1 மணி சம்திங் வந்து செக் பண்ண வந்து மேலே போனானா, ஒரு லெவல் போற மாதிரி மேலே போனானா. மேலே போறப்ப வந்து இவன் நடந்து போயிட்டே இருக்கானா, திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதான். மியூசியம்குள்ள யாருமே இல்லை, சத்தம் கேக்குதான். ஏன்னா அந்த மியூசியம்ல மொத்தம் 4 பேர் வேலை செய்யறாங்க. ஐ மீன் செக்யூரிட்டி, நைட் செக்யூரிட்டி 4 பேரா, ஒருத்தன் தனி டிபார்ட்மெண்ட் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இவன் வந்து இங்கிட்டு போறான், என்ன சத்தம் கேக்குது, இவன் மனசுல வந்து யாரோ நம்ம ஆளுதான் போல இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் கொஞ்சம் வந்து அந்த மியூசியம்குள்ள வந்து அப்படியே லைட் அடிச்சு பாக்குறாங்களாம். எப்படியே அந்த செக்யூரிட்டி தான் லைட் அடிச்சு பார்ப்பாங்களா. பாக்குறப்ப வந்து அங்க வந்து ஒரு எலும்பு கூடுலாம் இருக்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதுல வந்துட்டு என்னையும் வந்து இப்படி வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஒரு இதை பார்த்தானா. இவன் நினைச்சுக்கிட்டா யாரும் உள்ள பூந்துட்டாங்க போல சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கையில அந்த ஒரு கம்பு எடுத்துட்டு உள்ள போறான். உள்ள போய் பாக்குறாங்க, ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்து அப்படி கிராஸ் பாய் வந்து பண்ணுதான் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்தோன்னா உளுந்து அடிச்சுட்டு வெளியே வரானா. அதுக்கப்புறம் வெளியே வந்தானா ஆப்போசிட்ல வந்து ஒரு ரூம் இருக்கும். அது வந்து ரூம் எப்படி சொன்னா, அது மலாய்க்காரங்கள அரசரோட ரூம். அந்த ரூம்ல வந்து அந்த காலத்துல இருந்த கத்திகள்லாம் இருக்கும். அரசர் பயன்படுத்தின கத்தி, இந்த என்ன சொல்லுவாங்க குட் மேஜிக் பயன்படுத்தின கத்தி. இந்த மலாய்க்காரவங்க வந்து ரொம்ப அதிகமா நம்புற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஆன்மீக சம்பந்தமா சொல்லலாம். அவங்க வந்து இந்த கத்தி, கிரீஸ் கத்தி வந்து அவங்களோட வந்து நம்பிக்கை மாதிரி, அது வந்து வீரத்துக்கு அடையாளமான ஒரு கத்தி. இன்னொன்னு பக்கத்து வந்து அது ஆன்மீகமாவும் அவங்க பயன்படுத்துற கத்தி, கெட்ட சக்தி அழிக்கக்கூடிய கத்தியை கூட அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அவன் வந்து அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வருதான். அந்த ரூம்ல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து இவன் பாக்குறானா, ஐ மீன் இந்த செக்யூரிட்டி பாக்குறான். இவன் அந்த நோக்கி உள்ள போயிட்டே இருக்கானா, என்னது இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போக 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 வெளிச்சம் வருதான். ஒரு கத்தி மேல இருந்து, கத்தி வந்து இப்படி ஆடுதான், அது மேல இருந்து வெளிச்சம் வந்து அப்புறம் பிரகாசமான ஒளி வருதான். அதுவே கிட்ட போறப்ப அவன் காது கிட்ட யாரும் வந்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். கேட்டோன்னு அவன் ஷாக் ஆயிட்டானா. இவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஓ நான் வந்து பிரம்மையில இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அவன் நினைவுக்கு வர்றப்ப இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் மலாய் மொழியில வந்து பேசப்படுதான். இவன் உளுந்து அடிச்சு கத்திக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடி வேலையை ரிசைன் பண்ணதான் ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் வேற கதைகள் சொல்றாங்க. இந்த மியூசியம்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த பொந்தியானா இருக்கு தெரியுமா, இந்த மலேசியால வந்து இந்த பொந்தியானா மேல வந்து இந்த மலாய்க்காரங்க ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கையும் பயமும் வச்சிருக்காங்க. அதோட நைட்ல சேட்டையும் இந்த இடத்துல இருக்கான். ஏன்னா இந்த இடம் கட்டுறதுக்கு முன்னுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கிறப்ப மலாய்க்காரனுங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, கல்லறையை அழிச்சுதான், ஐ மீன் அவங்க வந்து அழிச்சுதான் கட்டப்பட்ட ஒரு இடமா. 1898 கட்டப்பட்டாங்க. ஐ மீன் ஸ்கெட்ச் போட்டாங்களா. அப்ப எல்லாத்தையும் நிறைய நிலப்பரப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து புடுங்கி அதுக்கப்புறம் அடிமை பண்ணி கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் இது கட்டப்பட்டதாகவும், அதனால இந்த இடத்துல வந்து நைட்ல பேய் நடமாட்டம் இருக்குதாகவும் ஒரு கதை இருக்கு. இதை சுத்தி வந்துட்டு நைட் ஆனாலே ஒரு காக்கா கூட கிராஸ் பண்ணாதான். அப்படிப்பட்ட ஒரு சிட்டில வந்து இந்த இடத்துல வந்து எம்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கதை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கதை வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு கும்பலா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்களாம். இந்த கதை வந்து இந்த early 2000 நடந்த ஒரு கதையா. ஓகேவா? இப்போ வந்து 2024-25 வரப்போகுது. ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போவோம், 25-24 வருஷத்துக்கு பின்னாடி போன கதை. ஓகேவா? அந்த காலகட்டம் போன்லாம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி காலகட்டம். ஓகே, அப்ப வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எல்லாம் போறாங்களாம். எல்லா ஸ்கூலுக்குள்ளேயும் மலேசியாவில் வந்து ஒன்று இருக்கும், இந்த ஆக்டிவிட்டின்னு ஒன்று செய்வாங்க. சில பேர் வந்து காட்டுக்குள்ளே போய் கேம்பிங் பண்ணுறது, சில பேர் கடல் ஓரத்தில் போய் கேம்பிங் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூலில் வந்து கேம்ப் பண்ணிட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி ஒரு மாதிரி கவுன்சிலிங் மாதிரி சேர்த்து எல்லாமே செய்வாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிருக்காங்களாம், ஒரு 20 பேர் வந்து போயிருக்காங்களாம். அதுல ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த கதையை சொன்ன பொண்ணுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த மியூசியம்குள்ள வந்து இவங்களுக்கு வந்து பகல்ல இருந்து அமானுஷம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அவ வந்து மியூசியம்குள்ள போறாளாம்.
சில இடத்துக்கு போறப்ப இவளுக்கு வந்து மயக்க வர மாதிரி ஆரம்பிக்குதான். ஓகேவா, தலை சுத்துற மாதிரி மயக்க வர மாதிரி. அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட சொல்றாங்களாம், இவங்க போனது வந்து டைம் வந்து 3:30 மணி சம்திங். ஏன்னா ஒரு நாள் ஸ்டே, மறுநாள் விடிஞ்ச பிறகுதான் அந்த இடத்துல இருந்து வர மாதிரி. மியூசியம்குள்ள எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் சொல்ல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அது. ஓகேவா, அதுக்கப்புறம் இவளுக்கு மயக்க வர்ற மாதிரி இருக்கான். அப்புறம் மாதிரி தட்டு மாதிரி போனாலாம். அப்ப வந்து இவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாளாம். ஓகேவா, இவன் அந்த ஃப்ரெண்டை வந்து கூட இருந்துக்கிற சொன்னான், எனக்கு வந்து மாதிரியா இருக்கு தெரியலன்னு. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாவே நடந்துகிட்டு இருந்தாலாம். இவ வந்து ஒரு மாதிரி கூப்பிட்டா வரதில்ல, எங்கெங்க தனித்தனியா ஓடி காணாம போயிடுறாளாம். அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இவன் தான் திடீர்னு வியர்ட்டா நடக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நைட் ஆகுதான் டீச்சருங்க எல்லாம் கூப்பிட்டு கும்பல் பண்ணி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க இங்கதான் தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்குனாங்களாம். நைட்டு ஒரு 10 மணி சம்திங் தூங்குனாங்க. இவளுக்கு வந்து கெட்ட கனவா வருதா, கண் முழிச்சு பாக்குறானா ஒரு கண்ணு மட்டும் சோப்பு கலர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கண்ணை பார்த்தா பயந்துட்டாலாம். பயந்துட்டு டக்குன்னு வந்து கத்திட்டாலாம். அதுக்கப்புறம் டீச்சரை கூப்பிட்டு, டீச்சர் நான் ஒரு கண்ணை பார்த்தேன்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப டீச்சர் வந்து சொல்றாங்க, சரி பயப்படாதீங்க, யாரும் பேனிக் ஆகாது, ஒன்றும் இல்லை, இது ஜாஸ்ட் இதுதான், அங்க வந்து என்ன சொல்லுவாங்க சிலை இருக்கு, அதெல்லாம் பேய் கிடையாது, அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க சுத்தி செக்யூரிட்டியும் இருக்காங்க, டீச்சரும் இருக்காங்களா, ஒரு என்ன சொல்லுவாங்க பயம் அவளையும் இல்லை. அதுக்கப்புறம் டீச்சர் கணக்கு பண்றாங்க, ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க சொல்லி செக் பண்றப்ப அவன் ஃப்ரெண்ட் வந்து காணுமா. அப்புறம் வந்து அந்த மியூசியம் சுத்தி அவங்க ஃப்ரெண்டை தேடி இருக்கான். அந்த ஃப்ரெண்டு மட்டும் தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காளாம். ஓகேவா, உட்காந்துருக்காளாம். அவன் டீச்சர்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க. மறுநாள் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு மறுநாள் வந்து எல்லாரும் வந்து அந்த கேம்பிங் பண்றவங்களை வந்துட்டு இன்வைட் பண்றப்ப அவன் ஃப்ரெண்டும் வரான். ஓகேவா, இவன் வந்து கேட்கறா, நேற்று ஏன் நீ எவ்வளவு வியர்ட்டா நடந்துகிட்ட, எங்களுக்குலாம் எவ்வளவு பயமா இருந்துச்சுமா. என்னது, நான் வியர்ட்டா நடந்துகிட்டேன்னா, நான் தான் மியூசியம் நகராக்கு வரலையா, எப்படி நான் வியர்ட்டா நடந்துக்கணும் இது சொன்னாங்களா. இதை கேட்டோன்னு இவளுக்கு ஒன்னும் ஷாக் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட போய் வந்து இந்த பிள்ளை போய் சொல்லுதான், டீச்சர் நான் இன்னைக்கு வரல டீச்சர், எங்க அம்மா விடல, லாஸ்ட் மினிட்ல வந்து எங்க அம்மா விடல, எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல, நாங்க வரல டீச்சர் அப்படின்னு. டீச்சருக்கு எல்லாத்துக்கும் ஷாக்கா. ஏன்னா இந்த பிள்ளை வந்து மியூசியம் நகராக வந்திருக்கு, அன்னைக்கு இவங்க கூட தான் இருந்திருக்காங்க, இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்கு. ஆனா இந்த பிள்ளை சொல்லுது நான் வரல. அதுக்கு வந்து அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, ஆமா அவங்க என் கூட தான் வீட்டுல இருந்தாங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட் அந்த மியூசியம் நகராக்குள்ள வந்தது அந்த பொண்ணு யாரு? ஸ்டோரி நம்பர் 3, வார் மியூசியம் பினாங். வார்னா என்ன? சண்டை, போர்க்களம். போர்க்களத்தில் உள்ள ஆயுதங்கள் இருக்கிற ஒரு இடமா? ஆமா, போர்க்களத்து ஆயுதம் தான். ஆனா இந்த இடம் வந்துட்டு சவுத் ஆசியால மோஸ்ட் வாண்டடான ஒரு இடம், வாண்டட் ஹண்டட் கலந்த ஒரு இடம் தான் இந்த இடம். பகல்லே இந்த இடத்துல பேய் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூகுள்ல நீங்க போய் தேடினீங்கன்னா முதல் இடத்துலயே வரும், த மோஸ்ட் வாண்டட் மியூசியம் அப்படின்னு சொல்லி. இந்த மலேசியால நீங்க தேடினீங்கன்னா இதுதான் முதல் இடம். இது வந்து கீழே போடுங்க, சவுத் ஆசியால இதுதான் பயங்கரமானதுப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த மியூசியமோட ஹிஸ்டரியை லைட்டா பின்னோக்கி நம்ம பார்த்தா வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து அதுவும் சேம் தான், பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்து இந்த இடத்துல வந்துட்டு கூடாரம் அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஃபெசிலிட்டி வந்து பண்ணாங்க. ஐ மீன் ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி மெடிக்கல் கேம்ப், இது வந்து தண்டனை கொடுக்குற கேம்ப், அங்க வந்து செத்தவங்களை புதைக்கிற இடம், இந்த மாதிரி வந்து பிரிச்சு வச்சாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சு, இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப மலேசியாவில வந்துட்டு ஜப்பான் ஆட்சி வந்து வந்துச்சு. சடன் என்ட்ரி. அவனுக்கு வந்து பூந்து எல்லாத்தையும் அடின்னு தோச்சு எடுத்தானுங்க. ஒரு 48 மணி நேரத்துல ஜப்பான் ஆட்சி வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து ஜப்பான் ஆட்சிக்கு வந்து மாண்டுச்சு 48 ஹவர்ல. அப்புறம் எவ்வளவு ஃபாஸ்டா அவனுங்கள வந்து கைப்பற்றிருப்பாங்க மலேசியாவை. 24 ஹவரா 44 2 நாளா ஒரு நாள் தான். ஆனா டக்குன்னு வந்து நாட்டை பிடிச்சிட்டானுங்க. ஜப்பானே பூந்து எம்பூஷ் பண்ணுது. ஓகேவா, அந்த மாதிரி பிடிச்சி 3 வருஷம் வந்து அண்டு மலேசியா ஜப்பான் கீழே வந்து இருந்துச்சு. ஓகேவா, பிரிட்டிஷ் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாட்டில் வந்து அக்கிரமா வந்து அதிகமா வந்து செய்யப்பட்ட ஒரு இடமும் அந்த இடம் சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து ஜப்பான்காரங்க என்ன பண்ணுவானுங்கன்னா கொன்னு குமிப்பானுங்களாம், கெடுப்பானுங்களாம், குமிப்பானுங்களாம். அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்கலன்னா அவனுக்கு கொண்டுருவானுங்க. ஜப்பான்காரனுக்கு வந்து அது ஒண்ணு இருக்கு, நீங்க அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவனுக்கு பிடிக்காது, நீ அவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி யார் அவனை மதிக்கலையோ அந்த இடத்துல வந்து கொண்டு போட்டுருவானுங்க. அப்ப ஆராய்ச்சி பண்றது, அதான் சில மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க கூட்டு போய் ஆராய்ச்சி பண்றது. உடம்புல வந்து ஊசி ஏற்றி பார்ப்போம், எப்படி இருக்கு, இவன் வந்து தாங்குறானா இல்லையா, தாங்கலையா, செத்துட்டானா, தூக்கி போடு. அப்புறம் அந்த மாதிரி வந்து தண்டனைகள்லாம் ரொம்ப கொடுமையாக ஆரம்பிச்சு. அந்த இடத்துல வந்து
தலை வெட்டுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குமா, ஐ மீன் ஒரு இடம் இருக்குமா, தண்டனை கொடுக்கறது. அப்ப விதவிதமான தண்டனை கொடுக்க செக்ஷனா இவன் பிரிச்சான. ஜப்பான்காரனுங்க வந்து அந்த இடத்துல பாட்டை போட்டு பிரிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயல்முறை பண்ணி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மலேசியால ஜப்பான் ஆட்சி வந்து 3 வருஷம் நடந்துச்சு. ஏன்னா வேர்ல்ட் வார் வந்து 1947 சொன்னீங்க, ஐ திங்க் ஸோ 1947 சம்திங், எனக்கு தெரியல, எனக்கு தான் சொல்லுங்க, ஓகேவா. ஹிரோஷிமா நாகாசாக்கில வந்து பாம்பு போட்ட பிறகு ஜப்பான் வந்து உலகத்துல வந்து சரண்டர் ஆயிட்டான். அப்பா இதுக்கப்புறம் நான் வந்து சண்டை போட மாட்டேப்பா, என் மக்கள் பாதி பேர் அணைஞ்சிட்டாங்க, இந்த ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு, நான் வந்து வெள்ளை கொடி காட்டுறேன், நான் என் நாட்டுக்கே போறேன், இருக்கிற நாட்டுல எங்கெங்க அவன் போய் ஆட்சி பண்ணானோ, டக்கு டக்குன்னு பூந்து அடிச்சானோ, எம்புஷ் பண்ணானோ, அதுல இருந்து வெளியாகி அவன் நாட்டுக்கு வந்து போனான். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இங்க வந்து நடந்துச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு 1930 பிரிட்டிஷ் எடுத்து சாரி அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்துச்சு, ஓகே. ஏன்னா கட்டினது வந்து 1930 வந்து கட்டியிருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் இவங்க 3 வருஷம் கழிச்சு போன பிறகு இங்க வந்துட்டு அவங்க கூட ஆரம்பிச்சு இந்த இடம் வந்து ஒண்ணு ஹண்டடா ஆக ஆரம்பிச்சு. அமானுஷ கதைகள் ரொம்ப நிறைய நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த காலத்துல இருக்க வீரர்கள்லாம் பூந்து நிறைய பிரிட்டிஷ்காரங்களும் இங்க சாகடிச்சிருக்காங்க, இவனுங்களும் செத்துருக்கானுங்க, நாட்டு மக்களும் செத்துருக்காங்க. 2 பேரும் ஃபைட் பயங்கரமா ஓடி இருக்கு. பிரிட்டிஷ் ஆர்மியும் செத்துருக்கு, ஜப்பான் ஆர்மியும் செத்துருக்கு, எல்லாமே செத்துருக்கு. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி பொண்ணு குமிச்ச ஒரு இடம் கூட சொல்லலாம், சாபப்பட்ட ஒரு இடமும் கூட சொல்லலாம், ஓகே. இந்த இடத்துக்கு பேரே வந்துட்டு கோஸ் ஹில்னு சொல்லுவாங்க. இது வந்து பிணைங்ல வந்துட்டு பத்து மாவும் சொல்லி ஒரு இடத்துல வந்து இருக்கும், ஓகேவா. இதோட ஹிஸ்டரி வந்து லைட்டா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நாளடைவுல வந்துட்டு இந்த இடம் வந்து இப்ப பிரிட்டிஷ் போச்சு, அப்புறம் ஜப்பான் போச்சு, எல்லாம் போச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்ப மலேசியா கவர்மெண்ட் இந்த இடத்த என்ன பண்ணுச்சு, எடுத்து வந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெசிலிட்டி கேம்ப் மாதிரி பண்ணாங்க. இந்த தண்டனை கொடுக்கலாம் கிடையாது, இந்த கேம்ப் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய அமானுஷ கதைகள் வந்து உலா வர ஆரம்பிச்சு. ரொம்ப மிஸ்டரியா நடக்குமா. ஒரு கதை வந்து சொல்றாங்க, ஒரு பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு மெடிக்கலுக்கு வரலாம், ஐ மீன் டாக்டரா வராங்க, ஐ மீன் இந்த இடத்துல யாச்சும் காய்ச்சி வர ஒரு, ஏன்னா அந்த காலகட்டம் வந்து கிராமத்துல தான் இருக்கும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சிட்டிலாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது தானே. இவங்க இந்த மாதிரி வர்றப்ப வந்து யாரோ ஒரு பையன் வந்து கூப்பிட்டு காட்டுக்குள்ள கூப்பிட்டு போற மாதிரியும், அப்ப நைட் ஆனா வந்துட்டு இங்க வந்து இந்த பிரிட்டிஷோட அந்த துப்பாக்கி சூட்லாம் வந்து கேட்கிற மாதிரியும் இப்படின்னு கதைகள் வர உலா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து ஒரு டனல் இருக்கான், ஒரு டனல் மாதிரி, ஓகே. அந்த பிரிட்டிஷ் உள்ள பூந்தாங்க, எப்படி நாட்டுக்குள்ள பூந்தாங்க, எப்படி அவங்களோட வீரத்தன்மைலாம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கும், ஸ்டில் எல்லாமே இருக்கு, ஓகேவா. அந்த டனலுக்குள்ள போனாங்க, நீங்க வந்து பேய பார்க்கலாம். ஒரு பிரிட்டிஷ் சவுண்டு கேட்குமா, இல்ல ஜப்பான்காரங்களோட சவுண்டு கேட்குமா. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்றது அந்த இடத்துல ஜப்பான் தான் அதிகமான அந்த இது இருக்குமா, அதோட பயாங்கன் வந்து இருக்குமா, பயாங்கன் நிழல் இருக்குமா. ஜப்பானோட வந்து முக்காவாசி அந்த பேய் ஆத்மா சொல்ல எல்லாமே ஜப்பான் சம்பந்தமா அங்க அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்த ஒரு இடமும் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இந்த பேரநார்மல் வந்து பண்ணிட்டு, ஆமா இந்த இடத்துல பேய் இருக்கு, இங்க வந்து இருக்கு, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் டேஞ்சர் சோன் தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த vlog பண்ணிட்டு போவாங்களா, அவங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நடந்த ஃபீலிங், பட்ட பகல்ல நடந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க ஷேர் பண்ண கதையை நான் ஷேர் பண்றேன். ஒரு வந்து ஒரு பொண்ணு போயிருக்கு அந்த இடத்துக்கு, ஓகே. அவங்க வந்து ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு சும்மா சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன பிறகு அங்க வந்து ஒரு ரூம் இருந்திருக்கான், ஓகே. ஒவ்வொரு இடமும் அங்க வந்து தலை வெட்டுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும், இடம் இருக்கும். அதை போய் பார்த்துருச்சு, அந்த காலத்துல இது வந்து உங்களால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்ப அங்க வந்து மெடிக்கல் ரூம்னு ஒண்ணு இருக்குமா. அதுக்கிட்ட போறப்ப யாரும் எட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சு பட்ட பகல்ல. இவங்க பாக்குறாங்க, டக்குன்னு ஒரு நிழல் வந்து கிராஸ் பண்ணி போனுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாதியிலே கிளம்பிட்டாங்க, அம்மா இங்க சம்திங் இதா இருக்கு. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து தானே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்களா, அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா அழுவுறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் சாக போறேன்னு சொல்றாங்க அவங்க அம்மா. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருக்க வேணா, அவங்க அப்பாவுக்கு சொல்லி கிளம்பலாம் சொல்லி அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க வேக வேகமா. அவங்க சொல்றாங்க, இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாது, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணதா ஒரு தகவல் இருக்கு, ஓகேவா. இந்த இடம் அந்த மாதிரியான ஒரு இடம் தான். இது வந்து 2002 வந்துட்டு பினாங் கவர்மெண்டும் மலேசியா கவர்மெண்டும் முடிவு பண்ணி, சரி இந்த இடம் வந்துட்டு இப்படி இருக்கு, அண்டடா இருக்கு, இது வந்து வீசவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்டரி, அந்த காலத்துல வந்த பொருள் A to Z அந்த இடத்துல இருக்கு. இவனுங்க ஜப்பான்காரங்க பயன்படுத்தினது, பிரிட்டிஷ்காரங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இதை நம்ம வந்துட்டு அழிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. இது வந்து நம்ம மியூசியமா மாத்திடுவோம். இது வந்து ஒரு காசு பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிற சோர்ஸா மாத்தின ஒரு இடம்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துக்கு போனவங்க யூடியூபரும் சரி, பொதுமக்களும் சரி, பேரநார்மலும் சரி, யாரா இருந்தாலும் சரி,
எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இந்த இடத்துல பேய் இருக்கு. அந்த ஒரு டனல் இருக்கும், அங்க போயிட்டு வந்தா ஒரு மாதிரி இருக்கும். அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள போயிட்டு வந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். யாரும் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். நைட் ஆனாலே இந்த இடத்துல அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, நைட் ஆனா இந்த இடத்துல வந்து இந்த காவாட்னு சொல்லுவாங்க. ஜப்பான்காரங்க அந்த காவாட் பண்ணுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா அது எப்படி சொல்லுவாங்க, இந்த காவாட் எனக்கு வந்து தமிழ்ல தெரியல. அது மாதிரி லெஃப்ட் ரைட் எல்லாம் கூட்டமா அணிவகுத்து நடந்து போறது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நைட் ஆனா ஜப்பான் வார்த்தைகளை சொல்லி அணிவகுத்து நடந்து போறது சத்தமும் கேட்குமா. அப்ப நைட் ஆனா கதற சத்தம் வந்து ரொம்ப அதிகமா கேட்குமா. கொல்லாதீங்க அழுவுறது எல்லாமே கேட்கும்னு சொல்றாங்க. அதனால சுத்தி இருக்க மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி அங்க வந்து நிறைய டூரிஸ்ட் ஆள் தான் போய் அந்த இடத்த சுத்தி பாக்குறதா ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா மறக்காம பிணைங்க போனீங்கன்னா இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்ச கீழே காமெண்ட்லாம் கூட சொல்லலாம், எந்த தப்பும் இல்லை. பட் நான் இங்க வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன், மேபி நான் பிணைங்க போனேன்னா அந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் போவேன். ஏன்னா நான் vlog பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கன்ஃபார்மா போவேன். இப்ப கடைசியா ஒரு போனஸான ஒரு கதையை சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மியூசியமு ஏன் இந்த மாதிரி ஹிஸ்டரிலாம் நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப வந்து ஒரு ஆத்மா இறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பொருள் மூலியமா தான் ஒரு சக்தி வருமா. அது நல்ல சக்தியா இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியா இருந்தாலும் சரி. இப்ப வந்து அந்த பொருளால அந்த ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அது அங்கதான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதெல்லாம் ஹிஸ்டரியான பொருள். அந்த ஒரு ஆத்மா வந்து ஏன்னா உக்ரமான மரணம் அடைஞ்சிருக்கு, அதுக்கு வந்து பழி வாங்குற எண்ணம் இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து அது இருக்கும், அந்த பொருளா இருக்கும். அது யாருக்கிட்ட வந்தாலும் சரி இதான் சரி, அது வந்து எப்படின்னா ஹெல்ப் வந்து கேட்க வருமா. இல்லைன்னா அது எண்ணத்துக்கு நீ தான் அதை வந்து கொலை பண்ண வந்த ஆளு மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுமா. ஓகே, அதனால அது வந்து உன்னை வந்து உன்னோட என்ன சொல்ல நம்மளோட மனசு பொறுத்து இருக்கான். நம்ம மனசு வந்துட்டு எனர்ஜி வந்து லோவா இருந்துச்சுன்னா அதுக்கு சீக்கிரமா வந்து பேய் வந்து அட்டாக் பண்ணும். இப்போ வந்து ஹையா இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸ்பிரிச்சுவலா அப்படிதான் சொல்றாங்க. ஓகேவா? அதனால சொல்றேன். ஒரு சின்ன கதை வந்துட்டு சொல்லி வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் டக்குன்னு. இதே மாதிரிதான் என்னது இதுல ஈஜிப்ட்ல வந்துட்டு ஒரு கல்லறை திறக்கப்பட்டுச்சு, ஒரு மியூசியம். ஓகே, அது ஒரு மியூசியம் தான், ஒரு இடம் தான். அந்த கல்லறை திறக்கப்பட்ட பிறகு டூட்டகாமனா அவன் பேர் சீலாப்னா அதான் டூட்டகாமன் அரசனோட கல்லறை திறக்கப்பட்ட பிறகு அதை சுத்தி இருந்த எல்லா ப்ரொஃபஸர் அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் அதுல சம்பந்தப்பட்டவங்க, இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே செத்து போனாங்க. பாத்தீங்களா? ஏன்னா அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்தும் இருக்கும், ஆபத்து இருக்கிற இடத்துல அழகும் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே கலந்தது. பழைய பொருளா இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு கதைகள் இருந்துச்சுன்னா, ஏன்னா அதெல்லாம் சபிக்கப்பட்டது. நம்ம சாபம் கொடுக்கல, ஆனா இந்த இயற்கையா அதுக்கு சாபம் கொடுத்தது. அதை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி இடத்துல சும்மா பார்க்கலாம், ஆனா அதுக்குள்ளேயும் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, நான் சொன்ன இந்த 3 மியூசியத்தோட ஹிஸ்டரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புங்க. இந்த வீடியோ காட்டுங்க. ஓகேவா? அது வந்து வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கு இந்த மியூசியம் சம்பந்தமா, இந்த 3 மியூசியம் சம்பந்தமா உங்களுக்கு கதை தெரியும், ஆர்கே நான் இந்த மியூசியம் போயிருக்கேன், எனக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படியே நினைச்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் இந்த கமெண்ட் வந்து கீழே சொல்லலாம். கடைசி ஒன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஆர்கேஆர் ஸ்கேரி ஸ்டோரி வந்துட்டு நான் மோஸ்ட்லி உண்மையா நடந்த கதைகள் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்டா பாருங்க, எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக. பட் நான் சொல்ற கதைகள் எல்லாமே உண்மையா நடந்த கதைகளை தான் பேஸ் பண்ணி பேசுறேன். இது எதுவுமே நான் கற்பனையா நான் பேச கிடையாது. ஓகேவா? நான் படிச்சது, நான் கேட்டது, பார்த்தது வச்சு நான் பேசுறேன். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இது எல்லாமே என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே, இப்போதைக்கு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ